நிகழ்ச்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு பாடசாலையின் பணி என்பது அந்த பாடசாலை அமைந்துள்ள பிரதேச மக்களுக்கான அந்த பாடசாலையின் பணி என்பது அளப்பெரியது. அதற்கு ஈடாக நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட முடியாது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள யாழ் பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயம் இந்த பாடசாலையானது இன்றைய தினம் தனது 100ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அந்த பாடசாலையின் நிறுவனர் தினமும் பரிசளிப்பு தினமும் அந்த பாடசாலை நிறுவப்பட்ட தினத்திலேயே சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் அந்த பாடசாலையுடன் சம்பந்தப்பட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் கௌரவித்து மிக பிரமாண்டமான வகையிலே இந்த 100ஆண்டு விழாவினை அந்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவன் என்ற வகையிலே இந்த 100ஆண்டு விழா குறித்து அந்த செய்தியை நான் நேயர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடசாலை 1000 ஆண்டுகளையும் கடந்து தொடர்ந்தும் இந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தித்து என்னுடைய இன்றைய நிகழ்ச்சிக்குள் பிரவேசிக்கின்றேன். ஒரு பெரியவர் மலேசியா நாட்டிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். 1920ஆம் ஆண்டுகளிலே நடந்த ஒரு கதை. மலேசியா நாட்டிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் கொஞ்சம் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் கற்பதற்கான வசதிகள் அவரது பெற்றோர்களால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே அவர் சிறப்பாக கல்வி கற்று மலேசியா நாட்டிலே கடமையாற்றி கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அவரது சிந்தனையிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. என்னுடைய தாய் தந்தையர் என்னை கல்வி கற்க வைத்தார்கள். ஆனால் என்னுடைய கிராம பிள்ளைகள், என்னுடைய கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் விவசாயிகள், ஏழை விவசாயிகள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு எல்லா பிள்ளைகளும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஏழை எளியவர், பணக்காரன், உயர் சாதியைச் சேர்ந்தவர், உயர்ந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லா மாணவர்களும் கல்வி கற்பதற்கு ஏதுவாக நான் ஏன் என்னுடைய கிராமத்திலே ஒரு பாடசாலையை உருவாக்க கூடாது என்கின்ற எண்ணம் அந்த பெரியவரின் மனதிலே தோன்றுகின்றது. உடனே அவர் மலேசியா நாட்டிலே தன்னுடைய அந்த வேலையை தான் சிறிது காலம் வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லி பிற்போட்டுவிட்டு தன்னுடைய சொந்த நாடான இலங்கைக்கு திரும்புகிறார். இலங்கைக்கு திரும்பியதும் அங்கே இருக்கின்ற தன்னுடைய நண்பர்களை அழைத்து நான் இந்த கிராமத்திலே ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பதற்காக மலேசியா நாட்டிலிருந்து திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த நண்பர்களில் பெரும்பாலானவர்கள் அவரது கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சிலர் இது நல்ல முயற்சி, நாங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று அவருக்கு உற்சாகம் அளிக்கின்றனர். உடனே அந்த பெரியவர் அந்த பாடசாலையை அமைப்பதற்கான ஒரு காணியை தேடுகின்றார். அந்த காணியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் பண வசதி இருக்கவில்லை. எனவே அவரது உறவினருக்கு சொந்தமான ஒரு காணியிலே அந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு முடிவு செய்கிறார்கள். ஆரம்பத்திலே அந்த பாடசாலையை அமைப்பதற்கு, கட்டடங்களை அமைப்பதற்கு அவர்களிடம் பண வசதி இருக்கவில்லை. எனவே பனை மரங்கள் மற்றும் தென்னோலை கிடுகுகளை பயன்படுத்தி ஒரு சிறிய பாடசாலை குடிலை அமைத்து அந்த இடத்திலே பாடசாலையை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சரஸ்வதி பூஜை தினத்திலே, வாணி விழா நாளிலே அந்த பாடசாலையில் ஒரு சில மாணவர்களுக்கு ஏடு தொடக்கப்பட்டு அதைவிட ஒவ்வொரு வகுப்புகளிலே ஒரு சில மாணவர்களை அமர்த்தி ஒரு அதிபருடன் அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பத்திலே அந்த அதிபரே பாடசாலையையும் நிர்வாகம் செய்து மாணவர்களுக்கு கல்வி கற்கின்ற பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு சில நாட்களிலே ஒரு சில ஆசிரியர்கள் அந்த பாடசாலைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இத்தனைக்கும் இந்த அதிபர் ஆசிரியருக்கான சம்பளம் இந்த பாடசாலையை ஆரம்பித்த பெரியவரினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நாட்கள் செல்ல அவர் சேமித்து வைத்திருந்த காசு முழுவதும் அவரிடம் நிறைவடைந்து விட்டது. உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கின்றார். மீண்டும் மலேசியாவுக்கு சென்று தன்னுடைய அந்த பணியிலே இணைந்து கொள்வதாக. மலேசியாவுக்கு மீண்டும் செல்கிறார். அங்கே தன்னுடைய நிலையை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் மீண்டும் அவரை பணியிலே சேர்த்துக் கொள்கிறார்கள். அவர் அங்கே பணியாற்றி தான் வருகின்ற சம்பளத்தை வைத்து இந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை வழங்குகின்றார். தொடர்ந்து அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற தன்னுடைய நண்பர்கள் பலரை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்தும் சில உதவிகளை பெற்று இந்த பாடசாலையிலே பணியாற்றுகின்ற அதிபருக்கும் ஆசிரியருக்கும்
சம்பளத்தை வழங்கி கொண்டிருக்கின்றன. அதே நேரம் மறுபுறமாக இந்த பாடசாலை மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்றது. ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்புடன் கடமையாற்றுகிறார்கள். அதிபர் மிக ஆற்றலுடன் செயற்படுகின்றார். இந்த பாடசாலை வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே அந்த பெரியவரின் சம்பளத்தையும் அவரது நண்பர்களின் சம்பளத்தையும் அல்லது அந்த நண்பர்களின் உதவியையும் மாத்திரம் பயன்படுத்தி அந்த பாடசாலையை அவர்களால் வளர்த்தெடுக்க முடியவில்லை. இந்த நேரத்திலே அரசாங்கம் பாடசாலைகளை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதி. உடனே அந்த பெரியவரும் அவரது நண்பர்களுமாக இணைந்து அந்த பாடசாலையை அரசாங்கத்தின் பொறுப்பில் வழங்குவதாக முடிவெடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த கிராமத்திலே ஒரு சலசலப்பு ஏற்படுகின்றது. எங்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையை அரசாங்கத்திற்கு பொறுப்புக்கு வழங்க வேண்டுமா என்று. இருந்தாலும் அந்த காலத்தின் தேவை கருதி அந்த பாடசாலை அரசாங்கத்தின் பொறுப்பிலே வழங்கப்படுகிறது. ஒரு சிலரின் அனுமதியுடனும் ஒரு சிலரின் எதிர்ப்புடனும் பாடசாலை அரசாங்கத்துக்கு பொறுப்பளிக்கப்படுகின்றது. அதன் பின்னரும் அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் அந்த பாடசாலை வந்த பின்னர் மிக துரிதமாக வளர்ச்சியடைய தொடங்கி மிக சிறப்பான பல ஆற்றல் மிக்க மாணவர்களை உருவாக்கி இந்த இலங்கை நாட்டுக்கு மாத்திரம் இல்லாமல் சர்வதேச ரீதியிலும் அவர் பல நாடுகளிலே அவர்கள் பணியாற்றுகின்ற அளவுக்கு தன்னுடைய மாணவர்களை உயர்த்தி இன்று தலை நிமிர்ந்து நிற்கின்றது. நான் இந்த கதையை கூறும் பொழுதே நேயர்களுக்கு புரிந்திருக்கும். ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்ட யாழ் பன்னாகம் மிகண்டான் மகா வித்தியாலயம் உருவான வரலாறைத்தான் நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்லியிருக்கின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.